ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஃபிசிக்ஸ்க்கான காமன் ரிவிஷனுக்கான எக்ஸாம்க்கான கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து அப்படியே சேமாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வருமானா 100% வராது. இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வேறு என்னென்ன கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட வர நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிக்க பாருங்கள். ஆனால் இதில் இருக்க கொஷின்ஸ் அப்படியே உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வருமா அப்படின்னா 100% அப்படியெல்லாம் வராது. இதில் இருக்க கொஷின்ஸ் ஒரு சில கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸில் மேக்ஸிமம் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் எந்த வீடியோவை பார்த்தாலும் அது அப்படியே வரும் அப்படின்னு நினச்சி நம்பி படித்து போயிட்டு எக்ஸாமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக பப்ளிக் அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பர்பண்டிகுலர் டு த ராட் 34ல் 5 மார்க் கொஷின்ஸில் ஆப்ஷன் பி கொஷின் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஷினுமே பார்த்துக்கோங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அடிக்கடி. பெண்டலம். அடுத்து 35ல் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஸ்பீடு, எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு அது பார்த்துக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன் கொஷின் நம்பர் 36ல் ஆப்ஷன் பி, அது நல்லா பாருங்கள். அதேமாதிரி மேயர்ஸ் ரிலேஷன் அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். பெர்னாலிஸ் தியரம் திரும்ப திரும்ப எல்லாத்துலேயும் கேட்டுகிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு படிங்க. அதே மாதிரி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ மற்ற கொஷின்ஸுமே பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு அப்படியே வரும் நான் சொல்லவே மாட்டேன் எப்பயுமே. ஆனால் இதெல்லாம் படிக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 25 மார்க்ஸ் கொஷின் கொடுக்குறாங்களா? ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஷின் கொடுத்துட்றாங்க. இந்த 10 கொஷின்ல இருந்து நம்ம பப்ளிக்கு ஒரு 4 கொஷின் ரெடி ஆகலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த 10 கொஷின் ரெடி ஆகும்போது 4 கொஷின் வருது அப்படின்னா தாராளமாக இதை ரிவிஷன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு படிக்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதில் எத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு 10ல் 10 தெரியுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 10ல் எத்தனை கொஷின்ஸ் தெரியும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தயவு செஞ்சு இமீடியட்டாக படிக்க பாருங்கள். 3 மார்க் கொஷின்ஸில் பார்த்தோன்னா 33 வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி கொஷின் சொல்லிட்டு நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் இருக்க கம்பல்சரி கொஷின்ஸை இமீடியட்டாக படிக்க பாருங்கள். இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன கொஷின்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். வாட் ஆர் த லிமிடேஷன் கொஷின் நம்பர் 25 சொல்லியிருந்தேன். கொஷின் நம்பர் 26 இம்பல்ஸ் சொல்லியிருந்தேன். ஒர்க் எனர்ஜி தியரம் 27 இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். சார்லஸ் லா 31 அதுவும் சொல்லியிருந்தேன். அடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் 32 சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, அதுவுமே கேட்டிருக்காங்க. ஒர்க் எனர்ஜி தியரம் அதுவும் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து டிரைவ் த ஃபார்முலா ஆஃப் டைம் பீரியட் அதுவும் பார்த்துக்கோங்க 29. இது எல்லாமே வந்து 3 மார்க்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதில் எதுவுமே படிக்காமல் விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரையும் எல்லா கொஷின்ஸும் படிக்க பாருங்கள். 2 மார்க்ஸில் பார்த்தோன்னா டிஃபைன் த டேர்ம் ஒர்க் இன் ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் இம்பார்ட்டன்ட், இனர்ஷியா இம்பார்ட்டன்ட், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் திரும்ப 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 பாருங்கள். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு படிங்க. ஹூக்ஸ்லாம் நல்லா படுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் இதில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள். 1 மார்க் கொஷின்ஸில் இதில் இன்சைட்ஸில் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து 1 மார்க் கொஷின்ஸ் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா போதாது. உங்களுக்கு இன்சைட் கொஷின்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லாம் எந்த டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் பார்த்தாலும் அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத இமீடியட்டாக படிக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வீடியோஸ் போட்ட வீடியோஸை வந்து திரும்ப போட சொல்லி கேட்குறீங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் பிள்ளைங்களா. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 11th வீடியோ மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி 11th பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற வீடியோஸை போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷின்ஸில் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்றது கரெக்டாக பார்த்து படிக்க பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.